ஹலோ மக்களே, நான் உங்கள் ஸ்ரீ. சாரி மக்களே, என்னை மன்னிச்சிக்கிங்க. வீடியோ டிலே அப்லோட் பண்ண காரணத்தினால என்னை மன்னிச்சிக்கிங்க. அண்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவுடைய பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கார்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவசியமே கிடையாது. கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து போயிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நான் ஏன் அப்படி பயந்தா ரொம்ப கிட்ட பார்த்துட்டா அவங்கள ஒரு இடத்துல நம்ம நிக்க வச்சிட்டோம்னா கேள்வி வரும். அந்த பிரிட்டிஷ் நேரம் இருக்கேன்னா அவனை பத்தி பேச விடுறாரு. நான் ஒத்துக்கிறேன், உங்களை பார்த்து பயந்துட்டேன். நீங்க தான் பெரிய ஆளு, நான் ஒத்துக்கிறேன். கிட்ட மட்டும் வரீங்களா கொஞ்சம்? இல்லை, அவன் கேள்வி கேட்கணும். நான் கேட்டுட்டு நான் திரும்ப போயிடல. கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் கேட்கணும். உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். கேட்டுட்டு நான் போறேன். முன்னாடி மட்டும் அவங்க ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா? ஹலோ, ஓகே, நான் தான் ஒத்துக்கிட்டேனே. உங்களை பார்த்து பயந்துட்டு முன்னாடி மட்டும் வாங்கினேன். எங்க இருக்கீங்க? எங்க முன்னாடி இருந்து ஓடாதீங்க ப்ளீஸ். நான் உங்களை பெரிய தைரியமான ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எப்படி இவ்வளவு பயந்து ஓடுறீங்க?
ஒரு நிமிஷம் நில்லுங்க ஒரு இடத்துல ப்ளீஸ். உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். கேட்டுட்டு நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். ஹலோ, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். கேட்டுட்டு நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். 1 2 3 சொல்றேன். ஓடிடுவாங்க எல்லாம் சேர்ந்து. 1 2 3 சொல்லாம ஒன்றும் ஓட முடியாது. பேசுனா கேட்க வந்தா அது நம்மளை பிடிச்சிரும் போல எனக்கு தோணும். வெயிட் பண்றான். எல்லா பக்கத்தும் நடத்துறாங்க. கரெக்டாக சங்கீதத்தில் படம் ஸ்டேஜில் அவங்க நிற்பாங்களா? மேபி நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன அளவுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். பேசலாம். அதுதான் ட்ரை பண்ணுறோம். பேசினாங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் இந்த இடத்த விட்டு உடனே நான் போறேன். ஓகே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க வேலையா வரோம். நீங்க எங்களை என்ன வேணா பண்ணிக்கோங்க. வேலை வந்து எங்களை கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க. அங்கதான் வரும். ஓகே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் மேல போறேன். உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக நான் மேல போறேன். மேபி நீங்க நாங்க மேல போனோம் எங்களை நீங்க கொல்ல ட்ரை பண்ணலாம். பட் நான் உங்களை நம்பி நான் மேல போறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வருதான்னு பார்க்கலாம். மேல வந்து எங்களை கொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, வாய்ஸ் வேற எனக்கு தெரியாது. மேல ஃபுல்லா எரிஞ்சிருக்குடா கேமரா. மேபி நீங்க நாங்க மேல போனா எங்களை நீங்க கொல்ல ட்ரை பண்ணலாம். பட் நான் உங்களை நம்பி நான் மேல போறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வருதான்னு பார்க்கலாம். வேலை வந்து எங்களை கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, வாய்ஸ் வேற எனக்கு தெரியாதா? மேல ஃபுல்லா எரிஞ்சிருக்குடா கேமரா. சேஃப்டியா இருங்க. வேண்டுதலமா ஓடாதீங்க. கீழே விட்டுருக்கீங்க. ஒரு குடும்பத்தையே இப்படி கொண்டிருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? பாம்பு பார்த்தோம். அது பூனை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பாம்பு பத்தி எப்படி கருத்துல கலந்துருக்கு. அதே மாதிரி பாம்பு இருந்துச்சு. சீலிங்ல வீல் போட்டு எதுக்கு பேசுறீங்களா இப்போ? ஹலோ,
பக்கமும் கிராஸ் ஆகுங்க, எல்லா பக்கமும் ஓடுங்க. இதுக்கு முன்னாடி எப்போ வர போறீங்க? நீங்க பேசணும்னா இன்னொரு தடவை பேசி காட்ட முடியுமா ப்ளீஸ்? ஹலோ, உங்களால பேச முடியும்னா பேசுங்க. உங்களை நம்பி நான் மேல வந்திருக்கேன், இன்னுமே எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? மாயா ப்ளீஸ் எங்க கூட கொஞ்சம் பேசு, என் முன்னாடி வந்து நில்லு. மாயா, நாங்க உங்களை நம்புறோம்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வேணும்ல எங்க மேல. ஓகே, எல்லாம் பக்கத்துலயே இருக்கு. பக்கத்துல வந்து பக்கத்துலயே இருக்கு. கூப்பிட்டாலே யாரும் வர மாட்டாங்க, கூப்பிடாமலே வரக்கூடாது. மாயா, ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும், கேட்டு கிளம்புறேன். எங்க இருக்க? எவ்வளவு பெரிய மாயா, எவ்வளவு பெரிய பேலஸ், உன்னோட பேலஸ். நீ பயப்படலாமா? எங்களை பயப்படுத்திட்டு நான் ஒத்துக்கிறேன். திரும்ப திரும்ப பயன்படுத்த ட்ரை பண்ணாத ப்ளீஸ், அசிங்கமா இருக்கு. அந்த வரியா நான் லைட் ஆஃப் பண்றேன். வரியா, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். மாயா, வரியா? மாயா ப்ளீஸ். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச மாயா மட்டும் தான் இருக்கிறது எனக்கு தெரியும். வேற யாராவது இருக்கீங்களா இங்க? மாயா, உண்மையிலேயே சொல்றேன், அந்த பிரிட்டிஷ்காரருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் இந்த இடத்த விட்டு இப்ப போக மாட்டேன். நீ அவரை கொன்னுட்டியா? அந்த வெள்ளைக்காரனை நீ கொன்னுட்டியா? சொல்லுமே ப்ளீஸ். நீ பேசுன, நான் இப்ப கேட்டேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. திரும்ப உன்னால பேச முடியும்னு எனக்கு தெரியுது, பேசு. இங்க மாயா தவிர வேற யாராவது இருக்கீங்களா? மாயாவோட ஃப்ரெண்டா நீங்க? நீங்க மாயாவோட ஃப்ரெண்டா? இல்லை நீங்க அந்த பிரிட்டிஷ்காரரா? பிரிட்டிஷ்காரோட ஃபேமிலி அவங்க பேசுறதை பத்தினா புரியாத முடியாது. அப்படி மாயாதான் அவங்களோட சேர்ந்துருப்பாங்க. நம்மளே சண்டை கட்டிக்கிறதா மாயா மேல வருது. நீங்க இறந்து போனதுக்கு அப்புறமா குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க போலயே. உங்களுக்குள்ள சக்காலத்தி சண்டெல்லாம் வரலையா? ஹலோ, அந்த பிரிட்டிஷ்காரரோட ஃபேமிலி இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு புரியல. மொத்தம் ஃப்ளோரிங் பேரிச்சுடா, எவ்வளோ இருக்கும்? மாயா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒன்னா கொலை பண்ணது அந்த மாயாவோட ஃபேமிலியில இருக்கிற யாரோ ஒருத்தரோட கிறுக்குத்தனமா கூட இருக்கு. ஆனா அதுக்காக நீ லவ் பண்ண பையன், கல்யாணம் பண்ண ஃபேமிலி எல்லாம் உன்னை என்ன பண்ணாங்க? அவருக்கு பிறந்த குழந்தைலாம் உன்னை என்ன பண்ணாங்க? அவங்களெல்லாம் நீ கொல்லும் போது உனக்கு கொஞ்சம் கூட மனசுக்குள்ள பயமா இல்லையா? உறுத்தலையா?
வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட நீ சாரி கேட்கலாம். மாயா மாயா, நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சுதா? நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு இப்போ கில்ட்டியா ஃபீல் ஆச்சுன்னா கூட அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிரும், அவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிரும். நீங்க மறுபிறவியிலிருந்து சந்தோஷமா இருங்க. மேபி நீங்க ஆசைப்பட்டவரை மறுபிறவியில உங்களுக்கு கிடைக்கலாம்ல, உங்க ஹஸ்பண்டாவோ. அது நடக்காது, இருந்தாலும் அப்படி ஒரு நம்பிக்கையில சொல்றேன். இன்னொரு விஷயம், காதலுக்காக உயிரை விடுறதுன்றது ரொம்ப ஒரு கோலத்தனத்தின் உச்சக்கட்டம். ஏன்னா அவங்கள நம்ம நம்பி லவ் பண்றோம், அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி நம்ம ஒரு கேவலமான ஒரு எண்ணத்துக்குள்ள போய் விழுந்துடுறோம். அதுக்கு டிப்ரெஷன் நம்மளா பேர் வச்சுக்கிறோம், மனவலின்னு வச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா அவங்க இல்லைனாலும் உங்களால சர்வே பண்ண முடியும், அவங்க இல்லாத இடத்த வேற ஒருத்தவங்க உங்க லைஃப்ல ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நம்பிக்கை இல்லாம நீங்க செஞ்ச ஒரு முட்டாள்தனம் தான் இது. அவங்க வீட்டுல ஒத்துக்காத போதே நீங்க இந்த இடத்த விட்டு போயிருக்கணும். அவங்க வீட்டுல எல்லாம் போய் நீங்க டார்ச்சர் பண்ணனாலதான் அவங்களே உங்களை கொள்ற நிலைமை வந்திருக்கு. அவங்க மேலதான் தப்பு இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ அவர் என்ன பண்ணாரு, வேற ஒரு ஃபேமிலியை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஜாலியா தானே இருக்காரு. இதே வீட்டுல நீவே பார்த்துருக்கு. நீ செத்து போனதும் இல்லாம வேற ஏதோ ஒரு பொண்ணு அவர் நம்பி வந்திருக்கு, அவங்களையுமே நீங்க கொண்டிருக்கீங்க. இந்த மாதிரி அந்த பிரிட்டிஷ்காரரை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு, அவங்களுக்கு பிறந்த குழந்தை, உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாருமே இறந்து போனதுதான் காதலோட முடிவாவே இருக்கு. அப்படிப்பட்ட காதலுக்கு இங்க வேல்யூன்றது என்னால கொடுக்க முடியாது. நான் கொடுப்பேன். அவங்களுக்கு அந்த வழி அதை எப்படி தெரியாது. அப்போ நீங்க நாளைக்கு லவ் ஃபெயிலியர் ஆனா என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க, அசோசியேட் பண்ணிப்பியா, இல்லை செத்து போயிடுவீங்களா? லவ் ஃபெயிலியர் ஆனா கஷ்டம் தான். அது என்ன கஷ்டம்? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதான் என்ன கஷ்டம்? சரக்கடிக்கணும்னு தோணும், எல்லாமே பண்ணணும்னு தோணும்ல. இந்த மாதிரி தோணும். நான் இல்லை, எல்லாம் சொல்றேன். காதலுக்கு நார்மல் தீர்வு. காதல்ன்றது நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக பண்றது, அது சாகிறதுக்காக பண்றது இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். கிடைக்கிறதா கூட அவங்க இதோட வாழ்க்கையை கொடுத்தாங்க. எத்தனையோ பேர் ஒன் சைட்ல கூட சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளவு பெரிய எனக்கே தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் அவங்க லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இன்னமும் அவதான் என்னைக்காவது வருவாதா? கொண்டது இல்லாம இங்க வர போறவங்களே பண்ண ட்ரை பண்ற. உன்ன மாதிரி ஒரு ஆளை பண்றதுல சொல்ல வேணாம் பாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நீ பண்ணது தப்பு. தப்புன்னா சொல்ல முடியும், அதுக்கு நீங்க கோவப்படுற.
சுத்தமா இறக்கமே இல்லாத உன்னோட மனசுக்கு காதல் மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? இப்படி ஒரு கேவலமான மனசு இருக்கிற உனக்கு எப்படி காதல் சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன்? உன்னோட கேவலமான இருக்கிறதாலதான் உன்னோட காதலே தோல்வியடைஞ்சிருக்கு. நான் சொல்ல வரேன், உனக்கு புரியுதா? கொஞ்சம் கூட அதுக்கு எதுவுமே இல்லடா. எதுவுமே இல்ல, சாத்தானா இருக்கும் சொல்றேன். கொஞ்சமா எதுவுமே ஆகலடா அதுக்கு. அது ஃபோக்கஸ்டா பண்ணணும். இல்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு நிக்கணும். வேற நாட்டே அதுக்கு வரமாட்டேதுடா. ஏன்னா ஈவில்டா, ஈவில் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கோம்டா. இல்ல கேவலமான புத்தி படிச்சவங்க இப்ப என்ன பேச சொல்றாங்க? கிளம்பலாம். அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்திருக்கும்? அதெல்லாம் சொல்லிட்டேன். வேற பாக்குது. பேசும்போது அவங்க கூட சேர்ந்து நம்ம ஏதோ பண்ண பார்க்கலாம். அது ஏதாவது பண்ணிச்சு அந்த குடும்பம் நம்மளையே பயமா இருக்கு. நான் பாப்பேன். எதனா இருந்துச்சுன்னா எவ்வளவோ இடத்துல நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒரு ஸ்டே பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பாத்திரம் நான் பார்க்கல. ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி வந்து பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. எப்படி வாங்குறது? அவன் வாழ்க்கையை வச்சிருக்கான். அவங்கவுங்களே அவங்க வாழ்க்கையை அடிச்சுக்கிட்டாங்க. அதான் யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. நாங்கள் சும்மா பேசலாம் அப்படின்னு. நீங்க தான் தப்பு, அவங்க மேலே தப்பு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அப்படின்ற மாதிரி இதை கேட்டுச்சு. ஆனால் கரெக்டாக என்னாச்சுரா தண்ணியம்மா? தமிழில் பேசுவாங்க, வேறு எதுவும் லாங்குவேஜ் பேசுவாங்க. அதுவும் மாயான்ற வேர்டு புரியுது. அதுக்கப்புறம் இதை திட்டுவா அப்படின்றது. அப்போ மாயாவே இல்லையோ, வேற யாராவா இருக்கும்? எனக்கு சரி தெரியல. நாமளே நினச்சிக்கலாம். வீட்டுக்கு போய் ஹெட்ஃபோன் போட்டு அந்த கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு அது என்ன லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்க்ரீனில் போடுறேன். What I got. Maya to you. Why kills you? My God. மாயாவோட நீங்க மாயாவோட ஃப்ரெண்டா? நான் இப்படி போவேன், இல்லைனா இப்படி போவேன். எஸ் நோ. அப்ப நீங்க மாயாவோட ஃப்ரெண்ட் இல்லைன்னா பிரிட்டிஷ்காரங்களோட ஃபேமிலியா? மாயா கொலை செஞ்ச அந்த ஃபேமிலியா நீங்க? அப்படின்னா எஸ் போங்க, இல்லைன்னா நோ. உங்களால இந்த டவுசிங் ராடை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி ரைட் அப்படி அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் ஈஸியாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ்
பிரிட்டிஷ்கார ஃபேமிலி தான். ஓகே, நீங்க ஃபேமிலி குழந்தைகளோட இருக்கீங்களா? மாயா கொல்லும் போது உங்களுக்கு குழந்தை இருந்துச்சா? இல்லை நீங்க தனியாதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இங்க ஸ்டே பண்ணிருந்தீங்களா? கூட ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு தெரியும். உங்க ஃபேமிலியில உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் குழந்தை எதனால பிறந்து இருந்துச்சா? மாயா இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லும் போது உங்க கூட உங்களோட பேபிஸ் இருந்தாங்களா? 1 or more பேபிஸ் உங்க கூட இருந்தாங்களா? இருந்தாங்கன்னா எப்படி? இல்லைன்னா எப்படி? இதுக்கு முன்னாடி நீங்க எங்க கூட பேச ட்ரை பண்ண மாதிரியே நீங்க இந்த டவுசிங் ராட் மூலியமா பேச முடியும். இந்த டவுசிங் ராட் உங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். மாயா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? அந்த குழந்தை மேல கூட உனக்கு இறக்கம் இல்ல? யோசிச்சு சொல்லு. நீயும் இந்த வழியை அனுபவிச்சிருக்க. அதே விஷயத்த எந்த தப்புமே செய்யாத ஒரு குழந்தைக்கு நீ கொடுக்கலாமா? சொல்லு, சொல்லுடி. உனக்கு இறக்கமா இல்லையா? எந்த தப்புமே செய்யாத அந்த குழந்தைய கொள்ளும் போது கூட உனக்கு இறக்கமா இல்லையா? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. உன்னோட பேபியை கொண்டா அதுக்காக நீ இன்னொருத்தவங்க பேபியை கொள்ளலையா? உனக்கு இருக்கிற கஷ்டம் தானே அவங்களுக்கு வரப்போகுது. உன்னோட பேபி அனுபவிச்ச வழியை தானே அந்த பேபி அனுபவிக்க போகுது. அது எதுக்கு சமம் தெரியுமா? உன்னை நீயே கொண்டுகிட்டதுக்கு சமம். உன்னோட பேபி நீயே கொண்டுகிட்டதுக்கு சமம் தான் அது. அதை ஞாபகம் வச்சுக்கோ மாயா. இப்பயாவது உனக்கு தைரியம் இருந்தா வாடி முன்னாடி. வாழுகிற மாதிரி நடிக்கிறடா. எங்க பக்கத்துல வருது? என்ன அதை சுத்து போறியா? சுத்து போறியா? உங்களை இன்னமும் மாயா கொடுமைப்படுத்திட்டு இருக்காளா? உங்களை இன்னும் கொடுமைப்படுத்திட்டு இருக்காளா மாயா? ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களோட ஹஸ்பண்ட் அந்த பிரிட்டிஷ்காரருக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? அவரையும் மாயா கொண்டுச்சா? இல்ல தெரியல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நான் கேட்டது. தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் இங்க இருந்து தப்பிச்சு வேற எங்கன்னா போயிருக்கலாம். வேற யாராவது அவரை காப்பாத்தி கூட்டிட்டு போய் வேற எங்கேயாவது வச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்படிதான் எனக்கு தோணுது. இன்னொரு தடவை கேட்டுக்கோம். இதுக்கு மாயா உங்க ஹஸ்பண்டையும் கொண்டுட்டாளா? இல்ல அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதனா நோ சொல்லிடுங்க. தெரியும்னா எக்ஸ்ஏஃப் கொண்டு வந்து எஸ் சொல்லுங்க. உங்களுக்கே தெரியாதுன்னா இங்க எதுவும் நடக்கல. இந்த இடத்துல அவர் கொள்ளுங்க. அப்போ ஒரு தப்பிச்சதான்னு நினைக்கிறப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் தனியா இடத்துல இருந்திருக்காரு. அவரா சமைச்சு சாப்பிட்டு அப்ப தனியா பேசிட்டு வரோம். பக்கத்துல குடும்பத்துல வாழ்ந்துருக்காங்க. மாயா கூட தான் பேசியா மாயா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. பேச்சு வாய் பேசுவாங்க. அது மாதிரி அப்படி பேச்சு இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவரை காணும். ஆக்சுவலா அவரை பத்தி கேட்கணுங்கிற மைண்ட் செட்டோட தான் இங்க உள்ளே வந்தேன். எனக்கு வரைக்கும் ஆன்சர் கிடைக்கல. ஆக்சுவலா மாயா முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே தெரியல. அது வருது ஓடுது பயமுறுத்துது, அட்டாக் பண்ணுது, கொல்ல பார்த்தது, இறக்கமே இல்லாம சிரிக்குது. இதுகிட்ட போய் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமான்னு எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. எது கிளம்பலாம் சொல்றாங்க. கொஞ்சம் தைரியமா கேள்வி நம்ம எவ்வளவு பயமுறுத்திருச்சு ஸ்டார்டிங்ல இருந்து. அதனால நம்ம பகல்ல வந்து என்ன புரியுது என்ன பேசுறது பண்றோம். கொஞ்சம் முடியும் சொல்லி விட்டதுக்கு இல்லடா சொல்லுவாங்க. சரி, கடைசி மாயா கூப்பிடுவோமா? அந்த பிரிட்டிஷ்காரங்க நல்லாவே பேசியாச்சு. மாயா கிட்ட தான் இதுக்கப்புறம் பேசணும். ஆனா மாயா கிட்ட வந்து என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க கிட்ட நம்ம பேசணும் ட்ரை பண்ணிட்டோம். ஆல்ரெடி என்ன பேசுறது பில்டிங்கை சுற்றி எதனா எவிடன்ஸ் வைக்கிறது பார்ப்போம். வலி கீழே போகுது.
ஒரிஜினல். இதுதான் ஒரிஜினல் தலையோட கலரு. ஆனா இங்க எல்லாமே எரிஞ்சு கிடக்கு மற்ற இடம். தெரியுதா? பேர் வந்து மாயா கேஸ்டல் அப்படின்னு எல்லாரும் கூட அழைக்கிறாங்க. நம்ம கோஸ்டல் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. ரீசெண்டானா இது வந்து ஆக்சுவலாக யூனியன் பிரதேசம் பேசினாங்க. தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே நிறையா இன்னும் கூட ரன்னிங்லேயே இருக்கு. உண்மை இங்கெல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னமும் சில ஆஃபீஸ் பிரிட்டிஷ் வந்து இங்கே இயங்கிட்டு தான் இருக்கு. பைத்தியமே சரக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க. Oh my god. உங்ககிட்ட கடைசி ஒரு விஷயம் என்னாச்சுடா? என்னாச்சு? பக்கத்துல தூரமா போகாத பிரச்சனை இருக்காது. வாழ்ந்தீங்க பக்கத்துல கொஞ்சம் அமைதியா இதை நீ தூக்கி போட்டியா இருக்கும் போது இது கிழிச்சிருச்சுன்றியா? எதுக்காக எப்படி கத்துறீங்க? உங்களுக்கு என்ன நான் கெட்டது பண்ணேன்? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஹலோ மாயா, நீ எதுக்காக இப்படி கத்துற நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்ணா பின்னா கத்துற அவனை கூப்பிடுறான். தனியாக இருந்தா அவனை வெறும் பயன்படுத்தி நம்மளே பயன்படுத்த
கூப்பிடுறேன். வாசு வாடா வாசு. ப்ளீஸ்டா வாசு வந்துடா. எனக்கு சுத்தமா பிடிக்கலையா? கத்தாத தயவு செஞ்சு நிறுத்துறியா? ஓகே நான் இருந்து கிளம்புறோம். அந்த மாதிரி ஒரு மோசமான எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். வாசு வாடா. போலாம் இருங்கடா. இருங்க. நீங்க பாட்டு ஓட்டுறீங்க. கையா அந்த சரியா போயிடுச்சு. பார்த்து ஜாஸ்தியா இருக்கேன். சத்தியமா பேசுறது வேஸ்ட். நம்ம சொல்ற எதையுமே புரிஞ்சுக்கவும் இல்லை. தமிழ்நாட்டில் எங்க எல்லாத்தையுமே ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. ஆக்சுவலா பயமுறுத்திட்டாங்கிறத தாண்டி அவங்க எதுவுமே பேசவே இல்லை. நான் பேசுற எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. எனக்கு உடம்பு ஃபுல்லாக டீஹைட்ரேட் நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இன்னொரு நாள் நான் உன்னை பார்க்க வருவேன் தனியா. காத்துக்கிட்டு இன்னொரு நாள் வந்து இதெல்லாம் வந்து ரிச்சுவல் பண்ணுவோம். பவர்ஃபுல்லான ரிச்சுவல் எதனா ட்ரை பண்ணுவோம். சுத்தமாக என்னால் எதுவும் பண்ண முடியாது. பாம்பு அது இது என் மைண்ட் ஓடிட்டு சரியா சரியா மறக்காம சேனல் போட்டு இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சரியா சாரி மக்களே, எதனாலனா நான் அன்னைக்கே நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணலையே, அப்பவே நான் ஃபீட் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இங்கே ஒரு சில சத்தம் கேட்டதுனால அது சரியா எப்படி சொல்லட்டும், அந்த சவுண்ட் சரியா கேட்கல. நான் பேசின சவுண்ட் சரியா கேட்கல, நிறைய டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் ஃபீட்பேக் கொடுக்க முடியல. ஸோ அதனால நான் இப்போ ஃபீட்பேக் கொடுக்குறேன். என்னன்னா, ஸ்டார்டிங் கிரேவுல் ஃபாஸ்வனாவும் அவங்க டீமும் அந்த மாயா கேஸ்டல்ன்ற இடத்துக்கு என்ட்ரன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு காம்பவுண்ட் செவர் இருந்தது. அதுக்கு மேல ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனையோட 2 கண்ணிலையும் ஒரு மாதிரி ஸ்பார்க் மாதிரி ஒரு லைட் மாதிரி தெரிஞ்சுது. அது என்னன்னு சரியா தெரியல. அது எப்படி சொல்றதுன்னு சரியா தெரியல. அது மேபி இதா இருக்கலாமா என்னன்னு சரியா தெரியல. ஒரு சில பேர் சொல்லலாம் அது லைட்டு, மேபி அவங்க கேமரா வச்சிருந்தாங்க அந்த லைட்டோடைய இதா இருக்கலான்ட்டு. ஆனா அதை பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியல. அதோட கண்ணே ஸ்பார்க் இது மாதிரி தான் தெரிஞ்சுது. எத்தனை பேருக்கு இதே மாதிரி உங்க ரியல் லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? அதாவது நைட் டைம்ல ஒரு சில எப்படி சொல்லிட்டு இப்போ நீங்க பாத்தீங்களே, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரியலாவே நடந்திருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மாயா கேஸ்டல்ன்ற இடத்துல ஒவ்வொரு நிமிஷமும் எக்ஸ்ட்ரீமா அந்த ஆன்மா சவுண்ட் கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம கிரேவுல் ஃபாஸ்வனா அந்த ஆன்மா கிட்ட, அது எந்த ஆன்மான்னு எனக்கும் சரியா தெரியல. அது மாயான்ற அவங்க தானா இல்ல வேற யாராவதுன்னு சரியா தெரியல, வேற யாராவதான்னு சரியா தெரியல. பட் கிரேவுல் ஃபாஸ்வனா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணதான் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அந்த ஆன்மா அவங்கள பயமுறுத்தணும் பிளஸ் சாவடிக்கவும் தான் ட்ரை பண்ணிச்சு. எதனால அது அந்த மாதிரி பண்ணுச்சுன்னு சரியா தெரியல. மேபி அதுவும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. எதனால அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ண பார்த்துச்சு, பயமுறுத்தவும் கொலை செய்யவும் ட்ரை பண்ணிச்சுன்னு எதனாலன்னு சரியா தெரியல. இது எனக்கு தோணுச்சு, அதனால நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, நான் வீடியோல நான் எடிட் பண்ணும்போது தான் நான் அதை கவனிச்சேனே. என்னன்னா, கிரேவுல் ஃபாஸ்வனா ஒரு டியூரேஷன் இதுல பயந்துருப்பாங்க. அதாவது நான் கிட்டே பார்த்தேன்டா, எனக்கு ஒரு எப்படி சொல்லிட்டு அவரே அப்புறம் ஸ்டன் ஆகி நின்றுட்டாரு இல்லையா, அந்த டியூரேஷன்ல அந்த ஆன்மா ரொம்ப ஸ்பீடா போச்சு. நான் கவனிச்சேன். எத்தனை பேர் நீங்க கவனிச்சிங்கன்றதே அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
எப்படி சொல்றோம், இப்படி 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 மாதிரி ஸ்பீடா போச்சு. நான் வந்து அந்த வீடியோ ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு சரியா தெரியல. நான் எடிட் பண்ணும்போது தான் அந்த விஷயத்தையே நான் வந்து கவனிச்சேன். என்னடா இப்படி ஸ்பீடா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல அவங்க வந்து ஒரு பாம்பு பார்த்துருப்பாங்க. கருப்பு கலர் பாம்பு வந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பாம்பு அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இருந்தது. பட் ஆனா அவங்க அந்த மாயா கேஸ்டல்ன்ற இடத்த விட்டு வெளியே வரும்போது அந்த பாம்பு அங்க காணும். எப்படி என்னன்னு தெரியல. அது அவங்க பார்க்கும்போது ஒரு அசைவும் இல்லாம அப்படியே வந்து ஸ்டன்னா தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. மொத்தத்துல இந்த வீடியோ எப்படின்னா ஜம்ப் ஸ்கேர், மிஸ்ட்ரி அண்ட் வேற என்ன த்ரில்லிங், இது 3 கலந்த கலவையா தான் இந்த வீடியோ இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துக்கு சரத் அண்ணாவும் அப்புறம் ராகுல் அண்ணாவும் 2 பேரும் போயிருந்தாங்க. அந்த டைமில் கூட இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இல்லை, அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு இந்த வீடியோ. அவங்க போயிருக்கும்போது கடைசியில் வந்து அந்த இடத்த விட்டு வரும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் ஆஃப் பண்ண மாதிரி தான் சவுண்ட் கேட்டுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலி நடந்ததை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணும்போது கூட எனக்கு அந்த மாதிரி ஆகலை. பட் ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணுற அன்னிக்கெல்லாம் நைட்டு சரியாக தூக்கமே வரல. கெட்ட கனவாக வந்துச்சு. சம்திங் பர்சனலி வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நார்மலாக இவ்வளோ நாளாக நான் வீடியோ ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ கூட எனக்கு இந்த மாதிரி ஆகலை. அண்ட் எடிட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஆகலை. பட் இந்த வீடியோ இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணும்போது கூட ஆகலை. பட் ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது மட்டும் நான் கொஞ்சம் பர்சனலி கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, என்னுடைய ஃபீட்பேக் இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோக்கான ஃபீட்பேக் ஏதாச்சும் கொடுக்கணும், அது கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோவுடைய எண்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், நீங்கள் வந்து கிரேவல் ஃபர்ஸ்ட் அண்ணாவுடைய ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஸ்டார்டிங் வந்து சொல்லிருப்பேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம தான் என்னுடைய வீடியோ என்னோட சேனல் இருக்க வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அண்ட் மறக்காம எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் லைக் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா வந்து என்னோட வீடியோவில் என்னோட சேனலில் வியூஸ் போதே தவிர லைக்ஸ் அவ்வளோ போக மாட்டேங்குது. இதை நான் வந்து கேட்கக்கூடாது தான். பட் மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதே மாதிரி நான் வேற வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. ஓகே,